கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு இரக்கத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். சிம்பிளாக சொன்னால் இரக்கத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். அப்போ இது இந்த பாடத்தை அப்படியே பிரீஃபாக சொன்னால், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம் இரக்கத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்போ இரக்கத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த பாடம் குட்டி பாடம் தான், ஆனால் அதை விவரிக்க பாடம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் நல்லா கவனிங்க. தேவனுடைய பார்வையில் அவருக்கு எத்தனை சட்டம் வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே சட்டம் தான். தேவனுடைய பார்வையில் ஒரே சட்டம் தான், ஒரே நீதி தான். 5-6 நீதியில் இல்லை, ஒரே நீதி தான், ஒரே அன்பு தான், ஒரே ஞானம் தான், ஒரே வல்லமை தான். ஆனால் இந்த 4 குணலட்சணங்களும் 4 ஜீவன்களும் எப்படி தான் இருக்குன்னா, சக்கரத்துக்குள் சக்கரமாக இருப்பது போல, அப்படி தான் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இசைகளில். அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து தான் காணப்படும். இதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களும் ஒன்றுக்கு எதிராக ஒன்று செயல்படாது, ஒன்றுக்கு ஒன்று எதிராக ஒன்று செயல்படாது. அப்போ ஒன்றோட ஒன்று என்னாகும்? பிணைஞ்சு தான் இருக்கும். அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது அவர் தருகிற அந்த ஒரே சட்டம் தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்காக இருந்தாலும் சரி, பூமியில் வாழக்கூடிய மனுஷர்களுக்காக இருந்தாலும் சரி, புதிய சிருஷ்டிகளுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான், ஒரே சட்டம் தான். அப்படின்னா இந்த ஒரே சட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சட்டம் எதன் அடிப்படையில் இருக்குது, பேஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த பேஸ் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நீதியின்படி தான் இருக்குது. நீதியினுடைய அடித்தளத்தில் தான் அங்கே இந்த சட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய சட்டங்கள் மனுஷனுக்காக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. மனுஷன்னு சொல்கிறத தூதர்கள், மனுஷர்கள், புது சிருஷ்டிகள், இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரே சட்டம் தான். அப்போ இந்த சட்டத்தை என்ன அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்கும்போது தான் நம்ம ஆதார வசனம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37லிருந்து 40 வரை நம்ம வாசிக்க கேட்டாச்சு. தொடர்ந்து நம்ம உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூட வாசிங்க. 18ஆம் வசனம். பள்ளி வாங்காமலும் உன் ஜனத்து புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கொள்வதுவர் பிறனில் நீ அன்பு கூறுவாயான் கர்த்தர். பாருங்க, இப்போ இதுதான் தேவனுடைய திருச்சட்டம். இந்த திருச்சட்டத்தில் நீங்கள் கவனித்து பார்த்துட்டீங்கன்னா, அன்பு கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார். அப்போ என்ன பண்ணுறது, நீதிபடி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம நல்லா கவனித்து பாருங்கள். மற்றவங்க மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது பொறாமையோ எதுவும் இல்லாமல் நீங்கள் பிறன் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எந்த அளவு உங்களை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் விரும்புங்க அப்படின்னு தான் இங்கே வசனங்கள் அங்கே சொல்லப்படுது. சரி பிரதர், இதை கேட்கும்போது எனக்கு இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக தோணுதே. என்ன தோணுதுன்னா, மற்றவங்க என் மேலே எப்படி இருக்கிறாங்க, அன்பு வைக்கிறது கம்மியாக தான் வைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்க மேலே அதிகமாக அன்பு காட்டுறது மாதிரி இந்த வசனம் சொல்லுதோ இல்லைங்களா? அவங்க அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணியாகணும், அவங்க காட்டுறத விட அதிகமாக அன்பு காட்டணும். அப்படி தான் இந்த வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு விஷயத்தை உணர்த்துது. நீங்கள் அவங்க அன்பு காட்டுறாங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களை என்ன பண்ணி ஆகணும், அன்பு காட்டி தான் ஆகணும். அப்படிங்கிறது போல தான் இங்கே வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் அது அப்படி சொல்லலை. சரி, ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாலும் மற்றவங்க அன்பு செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் அதிகமாக அன்பு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கட்டளை கிடையாது. இது உங்களுக்கு ஒரு இதுதான், எதுனா ரெக்வஸ்ட் மாதிரி தான். ரெக்வஸ்ட்னு சொல்கிறத விட அப்படி நீங்கள் செய்யுங்கன்னு அங்கே சொல்கிறாரே ஒழிய அது கட்டளை கிடையாது. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அங்கே என்ன தான் செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டோம்னா, மற்றவங்க அன்பு செய்கிறாங்க செய்யலைன்னு காமிக்கிறது, அவங்க செய்கிறாங்க செய்யலைங்கிறது அவங்களுடைய கணக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியாகணும்,
மற்றவங்களை நம்மளை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அன்பு செய்யணும். அவங்க செய்தாலும் சரி செய்யலைனாலும் சரி, அவங்க நம்மளுக்கு துரோகம் அளித்தாலும் சரி, அவங்க எந்த கேரக்டர் காமிச்சாலும் அது அவங்களுடைய கேரக்டர் காட்டுறாங்க. ஆனால் நம்ம யாருடைய கேரக்டர் காட்டணும்னா நம்முடைய தலையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கேரக்டரை நம்ம என்ன பண்ணி ஆகணும், காமிச்சு தான் ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு வசனத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தியானிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா காரியங்களும் இஸ்ரேல் ஜனங்களால் என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அப்போ நியாயப்பிரமாணம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம முதலே சொன்னது போல் தேவனுடைய நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ தேவனுடைய நீதியை இங்கே விழுந்து போன மனுஷ சரீரம் அங்கே என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அப்போ பரிபூர்ண மனுஷ சரீரத்தை எடுத்து அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே அதை நிறைவேற்றுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நீதியை நிறைவேற்றணும்னா ஆப்டாக அந்த நீதியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா எதன் மூலமாக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. வாசிக்க கேட்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறது. ரோமர் 13:10. பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் எதுதான் கேட்டீங்கன்னா அன்பு தான். அப்ப தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்தணும்னா எதுதான் திருப்திப்படுத்த முடியும்? தேவனுடைய அன்பு தான் திருப்திப்படுத்த முடியும். தேவனுடைய ஞானம் தான் திருப்திப்படுத்த முடியும். தேவனுடைய வல்லமை தான் திருப்திப்படுத்த முடியும். மற்றபடி நம்முடைய எந்த முயற்சியும் அங்கே திருப்திப்படுத்த முடியாது. அப்போ தேவனுடைய அன்பு, தேவனுடைய சாயல் தான் அந்த அன்பாக என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்திட்டாருங்கிறத கூட நம்ம வசனங்கள் வாயிலாக பார்த்துட்டோம். அப்போ இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நான் இன்னொரு சகோதரனை அன்பு செய்யணும், பிதாவாய தேவனை அன்பு செய்யணும், இதுதான் இந்த பாடம். இந்த பாடம் அது கிடையாது. இந்த பாடம் அது கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாடத்தை ஆல்ரெடி பல தடவை கேட்டாச்சு. அப்படி பார்க்கறதுக்காக இந்த பாடம் நமக்கு கொடுக்கப்படல. எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, விழுந்து போன மனுஷ சரீரத்திலிருந்து இன்றைக்கி கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன நிலைமையில் கொண்டு வந்திருக்கிறோம்னா, எந்த பிளான் வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பரிபூர்ண ஜீவனுக்கான ஒரு பிளானுக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், நீதிமான் நிலையில் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்போ இந்த நீதிமான் இப்போ யாரை அன்பு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தன்னோடு இருக்கிறவங்களை அன்பு செய்கிறத பற்றி இங்கே பேசலாம். தன்னை விட அடுத்த பிளானில் யார் இருக்கிறாங்க? தூதர்கள், ஆவிக்குரிய நிலைமை. அவங்கள அன்பு செய்கிறக்காக இங்கே சொல்லலை. அவங்கள விட இன்னும் உயர்வான நிலைமையில் யார் இருக்கிறாங்க? நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ நீங்கள் யார், உங்களுக்கு பரலோகம் வேணும்னா நீங்கள் யாரை அன்பு செய்யணும்? உங்களை விட உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சின்ன பசங்களோட பழகிறத விட பெரியவங்களோட பழகுங்கன்னு பொதுவாக நம்ம உலகத்தில் ஒரு பழமொழி பொதுவாக சொல்லுவாங்க. பாருங்க, இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள நம்ம அன்பு செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம்னா, பிதாவாய தேவனை அன்பு செய்கிறது அப்படின்னா, நம்மளோட உச்சகட்டமான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதி அப்படின்லாம் நம்ம அவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மேலான நிலைமையில் இருக்கிறவரை நம்ம அன்பு செய்கிறதுக்கு இங்கே இந்த பாடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. மேலான, அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது we shall love on the highest plan of life. நம்ம அன்பு செய்கிறது சாதாரண பக்கத்தில் இருக்கிறவங்களையோ, நம்மளை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைமைன்னு சொன்னால் யாரை சொல்லலாம்? இந்த எம்எல்ஏ, பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஐபிஸ், இப்படி தான் நம்ம பொதுவாக அவங்கள நம்மளை நேசிக்கணும், அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்கள நம்ம அவங்கள பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லைங்க? உண்மையாக இல்லைங்க? சினிமா ஸ்டார்ஸ் இவங்களே தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம், அல்லது நம்மளோட உயர்ந்த சகோதரர்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே யாரை பற்றி இங்கே வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சாதாரண இந்த உலகத்தில் உள்ளவங்க, இந்த மற்றவங்களை பற்றி இங்கே பேசுகிறதுக்கோ அவங்கள அன்பு செய்கிறதுக்கோ தேவன் நம்மளை கூப்பிடல. மாறாக நம்மளை விட கண்ணுக்கு எட்டாத, மனுஷரால் காணக்கூடாதவர், கண்டிராதவர், அவரை அன்பு செய்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறார்.
சாதாரண மனுஷங்களை அன்பு செஞ்சாலே நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களுக்காக எதையோ வர்த்திக்கிறோம். ஆனால் இது நம்மளை விட உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தேவனை அன்பு செய்யும்போது நம்ம மைண்டு பூராமே எப்படி ஆயிருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டாக மாறிடும். ஸ்பிரிச்சுவல் மைண்டுனா என்னென்னா இந்த பூமிக்குரிய ஆசாபாசங்கள்லாம் குறைஞ்சிடும். அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த கவலை, இந்த கவலை எல்லாமே மறந்துடும். இந்த மைண்டு பூராமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹையஸ்ட் பிளேன்னா என்ன சொல்லலாம்னா நிலை. இப்போ விழுந்து போன மனுஷ நிலைக்கும் நீதிமான்கிற ஒரு நிலைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் டிவைன் பிளான் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். என் கோடு ஆர் கோடு பற்றி அது டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் இங்கே பேசுகிறது எதுனா அதற்கும் மேலான ஆவிக்குரிய நிலைமை, அதற்கும் மேலான திவ்ய சுபாவத்தில் இருக்கக்கூடிய பிதாவாய தேவனுடைய நிலைமையை அன்பு செய்கிற விஷயங்கள் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த டிவைன் பிளானில் இருக்கக்கூடிய பிதாவாய தேவனை நீங்கள் அன்பு செய்யும் போது தான், அவரை நீங்கள் நேசிக்க துவங்கும் போது தான், நேசிக்கிறதுக்காக தான் இங்கே கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஜீவிக்கிற உரிமையை நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய கட்டளை என்னன்னா பிதாவாய தேவனை அன்பு செய்தல். பாருங்க, அப்போ இந்த பிதாவாய தேவனை நீங்கள் அன்பு செஞ்சாதான் அந்த கணம் மகிமை அழியாமைங்கிற அந்த தெய்வீக சுபாவத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்குமாம்மா வாய்ப்பு. சும்மா பூமிக்குரிய அன்பு அப்படின்னா நேசம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரதரை வந்து நான் அன்பு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதாவது என்னை ஏமாற்றிட்டாருன்னு நான் என்ன பண்ணுவேன்? சண்டை போட்டுட்டு அவரை நான் பேச மாட்டேன். அவர் கூட நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன், தொடர்பு கொள்ள மாட்டேன். இல்லை ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு மோசமாக ஏதாவது என்கிட்ட பேசிட்டிங்கன்னா நான் அடுத்து என்ன பண்ண மாட்டேன்? உங்கள்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். இது வந்து பொதுவான உலகத்தரமான ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ரொம்ப சகோதர அன்புன்னு சொல்ல முடியுமா? இது என்ன சொல்லலாம்னா ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தான், அவ்வளோதான். இவ்வளோதான் அன்பு. அது கடமை அன்பு மாதிரி. நீ செஞ்சால் நான் செய்வேன், நீங்கள் செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன். இது வந்து ஒரு கடமை அன்பு தான். இது வந்து ஒரு டீப்பான அன்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஜோதிகளின் ஊற்று. அவர் நம்மளுக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்மளுக்கு தான் செய்ய போகிறார் நம்ம அப்பா. அப்போ அந்த ஆவிக்குரிய அப்பாவை ஆவிக்குரிய நிலையில் கண்களால் பார்க்க, அதாவது மனக்கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிதாவாய தேவனை நம்ம அன்பு செய்ய 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 அதுதான் நம்மளை கனம் மகிமை அழியாமைக்குள்ளாக கூட்டிகிட்டு போகுங்கிறத இந்த பாடத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இப்போ இந்த அன்பு செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எது? தெய்வீக சுபாவத்தை அன்பு செய்தல். மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண உலகத்திற்குரிய அன்பு மாதிரி இல்லை, இது தெய்வீக சுபாவத்தை அன்பு செய்தல். அப்படின்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் நம்மளாம் இனிமேல் பைத்தியங்களாக மாறணும். எப்படி பைத்தியமாக மாறணும்னா இந்த பூமிக்குரிய விஷயங்களெல்லாம் இனிமேல் யோசிக்காமல் மைண்டு பூரா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் பைத்தியங்களை பார்த்தா எப்படி இருப்பாங்க? அவங்க நீங்கள் போய் அவங்கள போய் ஏதாவது போடா அப்படின்னு நகர்ந்து போ அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க மைண்டில் என்ன ஓடுதோ அதில் பிஸியாக இருப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நம்மளும் கூட எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டோம்னா, பிதாவாய தேவனை அன்பு செய்தல்னா நம்ம மைண்டு பூராத்தையும் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கணும். பைபிளில் எங்கெங்கெல்லாம் பரலோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, தேவன் வாசஸ்தலம் எப்படி இருக்கும், அங்கே நான் போனால் எப்படி இருக்கும். இப்போ மைண்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நம்முடைய சிந்தனைகள் பூரா எங்கே கொண்டு போய் வைக்கணும்? கொண்டு போய் அவரிடத்துல வச்சிட்டோம்னா இப்போ பக்கத்தில் போடுறவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்குமா? உங்கள்கிட்ட போடுற ஏதாவது நான் தவறாவோ இல்லை மற்ற சோதரை பற்றி தவறாக நினைக்கிறதுக்கு எனக்கு தோணுமா? பாவம் செய்ய தோணுமா? மைண்டு பூரா எங்கே போயிடணும்? பரலோகத்தை பற்றி சிந்தனை. என் மைண்டு பூராமே சர்வ வல்லமையுள்ள பிதாவுக்கு நான் என்ன செஞ்சால் பிடிக்கும், சர்வ வல்லமையுள்ள பிதாவாய தேவனுக்கு நான் என்ன செஞ்சால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், அவர் எப்படி மகிழ்வார், அவரை மகிழ வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட ஒருத்தர் சொல்கிறாரு, பூமியில் நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்காங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஏன்னா சேர்த்து வச்சிங்கன்னா அங்கே பூச்சியும் துருவும் உங்களை அழிக்காதுங்கிற விஷயத்த சொல்லுவார். அப்படின்னா அங்கே பரலோகத்தில் சொத்து சேர்க்கறதுனா என்னென்னா பிதாவாய தேவனத்தை அதிகமாக அன்பு செய்யும்போது அவர் மேலே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பிதாவாய தேவன் மேலே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டா பேசுகிறது கூட என்ன தான் பேசுவோம். அப்பாவுக்கு இது பிடிக்குமா பிரதர்? இப்போ நான் என்ன பேச ஆரம்பிச்சிடுவேன்? இப்போ இந்த பிரதர் இப்படி பண்ணுறாரு, இந்த சிஸ்டர் இப்படி பண்ணுறாருன்னு நான் பேச மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பேச ஆரம்பிச்சிடுவேன்?
இது அப்பாவுக்கு இது பிடிச்சிருக்குமா இல்லையான்னு தெரியலையே, இன்றைக்கி நான் ஒரு தப்பாக நினச்சிட்டேனே, இது அப்பாவுக்கு பிடிக்காதே, என் மைண்டு பூரா என்ன மாறிடும். இதுதான் புது சிருஷ்டியை ஒழிய இந்த பூமிக்குரிய வழக்கம் போல் சப்ஜெக்ட் கேட்டோமா எந்திரிச்சோமா போனோமா அப்படின்னு இருந்தோம்னா இதுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ இன்றைக்கி தேவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னா சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அன்பு செய்யும். அப்போ நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இது யோசிக்க வேண்டிய பிளான் இந்த பூமிக்குரிய பிளான் இல்லை. பூமிக்கு மேலே வானம், வானத்துக்கு மேலே பரலோகம். அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அன்பு செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமிக்குரிய விஷயங்கள்லாம் எங்கிட்ட இருந்து என்ன ஆயிரும், பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். ஒருவேளை இந்த அன்பு நீங்கள் உங்களுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தெய்வீக சுபாவத்தை நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவன் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த தெய்வீக சுபாவத்தை நம்ம கொடுப்பார மாட்டார். அந்த தெய்வீக சுபாவத்தை நம்ம அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு வித்தியாசமான சந்தோஷமான அனுபவம்னு சொல்கிறாரு இந்த பாடத்தில் நம்முடைய மூத்த சகோதரர். அது ஒரு வித்தியாசமான சந்தோஷமான அனுபவம் அப்படிங்கிறாரு. இன்னும் சொன்னால் பைபிள் படி, வேதாமத்தின்படி சட்டத்துக்கு அதுதான் கீழ்ப்படிதல், சட்டத்துக்கு மேலான அன்பை தேடுதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு வர்றேன். அப்போ தெய்வீக சுபாவத்தை அன்பு செய்யணும், இதுதான் விஷயம். சும்மா பிதாவை தேவனை அன்பு செய்கிறேன், நான் அவரைத்தான் முதல்ல நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேரளவுக்கு சொல்லலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37லேருந்து 40 வரை கொஞ்சம் 37 வசனம் முதல்ல வாசி. அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. போதும் சார். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த கட்டளையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. முழு இருதயத்தோடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மைண்டு பூரா அவர் தான் இருக்கணும். முழு ஆத்மாவோடும்னா என் ஃபுல் பாடி. ஏன்னா ஆத்மானா என்னங்க? மனுஷன் தான். அப்போ இந்த முழு உடம்பும் யாரைத்தான் நினச்சிட்டு இருக்கணும்? தேவனை தான் நினச்சிட்டு இருக்கணும். தேவனை பற்றி தான் என் கை வேலை செஞ்சால் அவருக்கு தான் செய்யணும், கால் வேலை செஞ்சால் அவருக்கு தான் செய்யணும், வாய் வேலை செஞ்சால் அவருக்கு தான் வேலை செய்யணும், என் கண் வேலை செஞ்சால் அவருக்கு தான் வேலை செய்யணும். அப்போ பூமிக்குரிய இச்சைகள் எதுவுமே நமக்கு தெரியாது, ஆசைகள் எதுவுமே நமக்கு வராது. அப்போ பாருங்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அப்படின்னா நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம அவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்ய 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 அப்படிங்கிறத விட இன்னும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடம் சொல்லுது. அந்த திவ்ய சுபாவத்தில் இருக்கக்கூடிய தேவனை அன்பு செய்தல், அதை நம்ம ஈஸியாக வாயில் சொல்லிட்டு போக முடியாது. அது ஒரு லைஃப்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கீபோர்டு வாசிக்கிறவனா எப்படி வாசிக்கணும்? சும்மா போய் இப்படி வாட்சா உடனே வந்துருங்களா? வாசிக்க முடியுமா? அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி ட்ரைனிங் எடுக்கணும்னா, அதில் உட்காந்து மெய் மறந்து அந்த மியூசிக்கை இந்த பாட்டுக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த டியூன் போடணும். நீங்கள் கீபோர்டு போடுறவங்க பாருங்கள், பார்க்குறக்கு வேணால் இப்படி இருக்கும். ஆனால் ட்ரைனிங் எத்தனை தடவை எடுப்பாங்க? பர்சனலாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சர்ச் நடக்கும்போது வாசிக்கிறவங்க அப்போ தான் வாசிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வீட்டில் நைட்டே அது இந்த நோட்டுக்கு பதில் இந்த நோட் போட்டால் என்ன, இப்படி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ட்ரைனிங் எடுப்பாங்க. பாருங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கை சும்மா சப்ஜெக்ட் எடுக்கும்போது மட்டும் அப்பா உண்மையாக தேவனை நான் இனிமேல் அன்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை. வீட்டில் நம்மளை டியூன் பண்ணணும். என்னென்னு டியூன் பண்ணணும்? இந்த பூமியெல்லாம் வேஸ்ட், ஒன்றுமே இல்லை, மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த டிவைன் பிளானை யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த டிவைன் பிளானில் இருக்கக்கூடிய தேவனை நீங்கள் யோசிக்க 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 உங்கள் மைண்டு பூரா, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த உலகத்துலேயே இந்த யோகா பார்த்தவங்கள, இந்த யோகாவா இந்த மாதிரி சில தியானம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்க மைண்டெல்லாம் எப்படி இருக்கும்? பேசினாலே கொஞ்சம் ரொம்ப பெரிய முக்கியமான நல்ல கருத்துக்கள் பேசுவாங்க. கரெக்டாக இல்லைங்க? அவங்க அப்படியே சொற்பொழிவு ஆற்றும்போது சிலர்லாம் கேட்கும்போது ஆஹா என்னம்மா, ஏன் அவங்களால அப்படி பண்ண முடியுது? அவங்க மைண்டு இந்த பூமிக்குரிய ஆசையிலும் இல்லை. அவங்க மைண்டு பூராமே எப்படிப்பட்ட மைண்டில் இருக்குது? அந்த ஆசனங்கள், அந்த யோகா, அந்த மைண்டில் தான் இருக்கும். அப்போ அவங்க கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சில் பாவமோ மற்றவங்களை ஏமாத்துகிற விஷயமும் இருக்காது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸில் இருக்கிறோம். நம்மளும் சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா
அன்பு செய்தல்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவருக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அவருக்காக என்ன வேணால் முழுசாக நினைக்கிறது மட்டும் இல்லை, செய்கிறது மட்டும் இல்லை, எல்லாமே அவர் தான். அந்த மைண்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வசனத்தினுடைய பிற்பகுதிக்குள்ளே வர்றீங்க. நம்ம மறுபடியும் அந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 38 வாசிங்க. முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில்லை, பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயா என்பதே. இவ்விரண்டிலும் கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்கதரிசனங்கள் அடங்கியிருக்கிறது என்றார். பாருங்க, அப்ப நீங்க முதல்ல பிதாவாய தேவனை அன்பு செய்யணுங்கிறதா ஃபர்ஸ்ட் கற்பனை. இதுதான் முதலாம் கற்பனை. முதல்ல அதை பண்ணுங்கிறாரு. அதை விட்டுட்டு முதல்ல சகோதரன் அன்பு செய்யுங்க, அப்புறமா அதுதான் பிதாவாய் தேவன் அன்பு செய்யறதுங்கிறதெல்லாம் தவறு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய சபைகள்ல அங்கே கற்றுக் கொடுக்குது. அப்போ முதல்ல பிதாவாய தேவனை நீங்கள் அன்பு செய்ய கற்றுக் கொடுக்க அவங்க ஒரு திவ்ய சுபாவத்துக்குள்ள ஆவிக்குரிய மைண்டில் அவங்க வளர இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்களாமா, பிதாவாய தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு தான் சகோதரர்கள் மேலே எப்படி இருக்குமாமா, பார்க்குறவங்களை எப்படி பார்ப்பாங்க, அவங்க செய்கிற பாவத்தையா பார்ப்பாங்க, அவங்க செய்கிற சிந்தனைகளையா பார்ப்பாங்க. ஒருவேளை என்னை போல அவரும் என்னை விட அவர் பரிசுத்தராக இருந்தார்னா, வசனம் சொல்லுது இல்லைங்க, ஒருவரை மேன்மையாக என்ன கிடையாது. ஒருவேளை என்னை விட இவர் ஒரு பெரிய பரிசுத்தராக இருந்தார்னா, என்னை விட தேவன் இவரை மேன்மையுள்ளவராக என்றவராக இருந்தார், ஒருவேளை என்னை விட இவர் தேவனை அதிகமாக அன்பு கூறுறவராக இருந்தார், இப்போ அவரை எப்படி போய் இவர் பார்ப்பார், எப்படி பேசுவார். அதுதான் என்னிலும் அதிகமாக சகோதரனை அன்பு செய்தல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரை பார்த்தாலே எனக்கு என்ன ஆயிரும், ஏன்னா என்னை விட இந்த சகோதரர் பிதாவாய தேவனை அதிகமாக அன்பு செஞ்சுருந்தாருன்னா, இப்போ தேவன் என்னை விட அவருக்கு தான் அதிக இரக்கத்தை கொடுத்துருப்பாரு, அதிக கிருபை கொடுத்துருப்பாரு, அதிகமாக அவரோட தான் பேசுகிறாருன்னா, அப்போ அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பார், ஒருவேளை உண்மையான புது சிருஷ்டியாக இருப்பாரா இல்லைங்களா. அப்போ அந்த புது சிருஷ்டியின் இடத்துல விளாட்டாக இருக்கலாமா, பிரதர் நீங்களாம் வீமிக்கு போயிடுவீங்க, நாங்கள்லாம் என்ன பிரதர் இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணலாமா. ஏன்னா அவர் மைண்டு பூரா எப்படி இருக்குன்னா, கிண்டல் கேலி கிடையாது, ஆவிக்குரிய திங்கிங் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஆவிக்குரிய திங்கிங் ஓடுறவர்கிட்ட போய் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓடி போய் என்ன பண்ணுவோம், பிரதர் செய்வோமா மாட்டாங்க. மைண்டு சொல்கிறோம். நம்ம நல்லா கவனித்து பாருங்கள். சகோதர சகோதரிகள் அவங்கள எங்கே தான் கூட்டிகிட்டு போகணும், ஒரு சபையினுடைய மூப்பர் அல்லது சபையை எங்கே தான் நடத்திட்டு போனால் பிதாவை தேவனிடத்தில் தான் கூட்டி சேர்க்கணும். அவரை அன்பு செய்கிறதுக்கு தான் இங்கே சகோதர சகோதரிகள் இந்த சத்தியங்கள் எதுக்கு தான் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்க கற்பனையே என்னதான்னா, பிதாவை தேவனை அன்பு செய்ய அவன் இப்படி தான் ஆயன்னு என்ன பண்ணணும், மேய்ப்பன் என்ன பண்ணணும், சபையை கூட்டிகிட்டு போகணும். நல்ல மேய்ச்சல்னு சொன்னால் என்ன மேய்ச்சல், சத்தியம் கொடுத்தா போதுமா. பிதாவாய தேவனிடத்தில் அவங்க அன்பு செய்ய பழக்குவிக்கணும். ஒரு சபையின் மூப்பர் அந்த சபையை என்ன பண்ணியாகணும், பிதாவாய தேவனிடத்தில் கூட்டி கொண்டு சேர்ப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணணும். தானும் பிதாவாய தேவனிடத்தில் அன்பு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சபை ஜனங்களையும் பிதாவாய தேவனிடத்தில் அன்பு செய்ய வைக்கணும். அப்போ அந்த மைண்ட் இருக்கிறவங்க தான் சகோதரர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பு செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற மைண்ட்லாம் நம்மளுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா நானும் அன்பு செய்வேன், இது நம்மளுக்குள்ள மைண்ட். ஆனால் பிதாவாய தேவன் அன்பு செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் அன்பு செய்கிறாங்களா இல்லையான்லாம் நம்மளுக்கு தோணாது. நம்ம அந்தளவுக்கு இறங்கி செய்வோம். அதுதான் ஒரிஜினல் அன்பு. இப்போ பார்த்தோன்னே பிரதர் வணக்கம், ஸ்தோத்திரம், டீ சாப்பிட்றீங்களா, இது என்ன இல்லை, கடமை அன்பு. கடமைன்னா என்னை தேடி வந்திருக்கிறீங்க, வந்ததுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு டீ கொடுக்குறேன். இது என்னது, கடமை மட்டும்தானே ஒழிய உண்மையான சகோதர அன்பு இல்லை. அப்போ உண்மையான சகோதர அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிதாவாய தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறீங்களோ அந்த அன்பை நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினலான சகோதர அன்பு. ஏன்னா நம்ம பிரதர் கூட பாடம் எடுத்திருக்காரு என்னன்னா, அன்பில் 4 வகைப்படும். நம்ம பிரதர் ரசல் பிரதர் கூட அதிலிருந்து படம் எடுத்திருக்காங்க. அப்போ அன்பில் கடமை அன்பு எங்கே தான் இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஆனால் சகோதர அன்பு எங்கே இருக்குது, 2வது அல்லது 3வது நிலைமையில் இருக்குது. 4வது நிலைமை தான் எதிரிகளை நேசிக்கக்கூடிய அது அன்பு. அப்படின்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, பிதாவாய தேவனை அன்பு செய்ய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அப்போ நம்ம சகோதர அன்புக்குள்ளே வரணும். அப்புறம் தான் எதிரிகளை நேசிக்கக்கூடிய அன்பில் வரணும். மாறாக கடமை அன்பு எப்படி இருக்குது தெரியுங்களா, ஒரு வேளை நீங்கள்லாம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஆமாம்
வந்ததுனால என்னாச்சு, எனக்கு செலவாயிருச்சு, இல்லை வந்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சு, என் நேரம் போயிடுச்சு, இப்படிலாம் நான் நினச்சேன்னா இப்போ எனக்குள்ள என்ன தான் இருக்குதுங்க, கடமை அன்பு தான் இருக்குது. கடமை அன்புங்கிறது பூமியில் எல்லாருமே காமிப்பாங்க. கடமைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? வீட்டுக்கு வந்தவங்களாம் நீங்கள் வெளியில் போங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? எதிரியே இருந்தாலும் வாங்க உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது கடமை. அதைத்தான் இன்றைக்கி நம்ம காமிச்சிருக்கிறோமே ஒழிய சகோதர அன்பு இன்னும் உண்மையாக யாருமே இல்லை காமிக்கிறதுலையும் நான் சொல்லலை, நிறைய பேர் இன்னும் காமிக்கிறது இல்லை. அப்போ காமிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பிதாவாய தேவனை அன்பு செய்வதில் வளர்ந்துருக்கணும். அதில் வளர தான் சகோதர அன்பில் நம்ம உண்மையாலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா அன்பு செய்வோம், அன்புக்குரிய சகோதர. அப்போ தான் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தயாராகும். அதுதான் அந்த சகோதர அன்பு. இப்போ இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் நிற்கிறோமா பக்கத்தில், வேலையெல்லாம் முடிச்சுட்டு லீவு நாள் எப்போவோ அப்போ தான் போய் என்ன பண்ணுறோம், அவரை போய் சரியாயிட்டீங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா இது கடமை அன்பா சகோதர அன்புங்களா? எக்ஸாம்பிள் தான் கேட்குறேன். ஏதோ கூட இருக்கிற சகோதரர் பழக்கத்துக்காக நம்ம போய் பார்க்குற மாதிரி தான், இதுதான் கடமை அன்பு. ஆனால் இப்போ ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நான் பக்கத்துலேயே இருக்கிறேன், இன்றைக்கி லீவு போனால் போகுது, எனக்கு சம்பளம் போனால் போகுது, நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு போய் நான் ஊழியம் செய்கிறேன்னு போய் நின்னா, இப்போ சொல்லுங்கள், இதுதான் பலியா இல்லைங்களா? பலினா என்ன? என்னுடைய சம்பளத்தை நான் என்ன பண்ணிட்டேன், என் சகோதரனுக்காக இன்றைக்கி நான் தியாகம் பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த பிரதர் ஒரு நாள் உடம்பு முடியாமல் போகுதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு வாரம் உடம்பு முடியாமல் போகுது. இப்போ நான் போய் ஒரு வாரமாக அங்கே நின்னா என்ன ஆகும்? ஒரு வாரம் சம்பளம் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்? என்னுடைய சூழ்நிலை, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். புரியுதா இல்லைங்களா? இப்போ சொல்லுங்கள், இது சகோதர அன்பா கடமை அன்பா? சகோதர அன்பு. ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என் சகோதரனுக்காக நான் போய் ஜீவன் கொடுக்கல, அவருக்காக ஒரு வாரம் டைம் கொடுத்தேன், அவ்வளோ. அவர் கூட நின்னேன். நான் நின்னதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு எனக்காக என் சகோதரர் இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம் அவருக்கு கிடச்சிது. நான் நின்னனால என்ன அர்த்தம், தேவனே வந்து கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இருந்தால் 2 பேரும் கதையாக பேசிகிட்டு இருப்போம், தேவனை பற்றி சத்தியங்களும், தேவனை பற்றி தேவன் கவலைப்படாதீங்க குணமாக்குவார், இல்லை கிறிஸ்து குணமாக்கின விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண இப்போ அந்த சகோதரன் குணமாகறாரு குணமாகலைங்கிறது அடுத்தது. ஆனால் இப்போ இது யாருடைய பலியாக கன்சிடர் ஆகும்? சகோதரனுக்காக இங்கே ஒரு சகோதரன் செய்த பலியாக கன்சிடர் ஆகுமா? ஆகாது. ஏன்னா சத்தியத்தின் நிமித்தமாக தான் இந்த சகோதரன் போய் அவர் கூட பழக்கம். அப்போ அவருக்காக இவர் நேரத்தை செலவழிக்கும் போது பாருங்கள், இதை வந்து சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக தேவன் பார்ப்பாரா மாட்டாங்க? இதே பாருங்கள், கூட்டமாக ஒரு 4 பேர் போய் பிரதர் நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணிட்டு எதிர்த்து வந்தால் அது சகோதர அன்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்போ இது வரும், எப்படி இது வளரும் அப்படின்னு கேட்டால், இது சும்மா எடுத்த உடனே அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, இல்லை அந்த வழியாக போகும்போது பார்த்துட்டு வர்றதுனால அது சகோதர அன்பாக ஆகாது, மாறாது. உங்களுக்கு சகோதர அன்பாக நீங்கள் மாறணும்னா தேவனை அன்பு செய்ய பழகுங்க. முதல் பிதாவாய தேவனை அன்பு செய்ய 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 அந்த அன்பு என்னை மாற்றும். முதல்ல சரி பண்ணும், என் கேரக்டரை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், எல்லாத்தையுமே மாற்றும் போது தான் இப்போ அந்த அன்பு மற்றவர்கள் மேலே என்ன பிரதிபலிக்குதோ அதுதான் சகோதர அன்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், தியாகம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இதை செய்யாமல் சகோதரர்கள்ட்ட இந்த ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் அது வந்து ஒரு ஸ்பெஷல். மறுபடியும் சொல்கிறேன், கதை பேசுகிறதுக்காகவோ மற்றவங்களை பற்றி புறம் பேசுவதற்காகவோ அல்ல, மாறாக தேவனை பற்றியும் சர்வ வல்லமையுள்ள தேவனத்தில் எப்படி கிட்டி சேருவதை பற்றியும் ஒரு வேளை யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சகோதர அன்பு. ஒருத்தரை சத்தியத்துக்குள்ள தேவனை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேர் சகோதர அன்பு. ஆனால் அவங்கள சத்தியத்தை சொல்லி அங்கேயே உட்கார வைக்கிறதோ, இல்லை அவங்க இருக்கிறத விட, ஏன்னா ஒரு வசனம் இருக்குது, ஒரு வசனம் நான் எடுத்து காட்டுறேன். அதில் அதாவது நீங்கள் பூமி எங்கும் தேடி அலைகிறீங்க, தேடி அலைஞ்சு கடைசியில் அவங்க என்ன பண்ணுறீங்க, இருக்கிற நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறீங்க, அவங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு வசனமே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம பண்ணுறோம்னா நம்மளை தான் தேவன் தண்டிப்பார். அப்படின்னா சகோதர அன்புன்னு என்னென்னா தேவனிடத்தில் கூட்டிகிட்டு போகணும்.
தேவனுக்காக அந்த சகோதரனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் அந்த சகோதர அன்பு. பாருங்கள், இந்த அன்புக்கு பேர் என்னன்னு கேட்டோம்னா, இதுக்கு பேர் தான் பலியிலான உடன்படிக்கை. வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 5. ஆமாம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினேன், என்னோட பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாருங்க, பலியிலால் ஆன உடன்படிக்கை, பலிகளால் ஆன உடன்படிக்கை. அப்போ பலியிலா, அதாவது பலி மட்டும் இல்லை, பலிகள். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவினுடைய பலி மூலமாக தான் இப்போ நம்ம எல்லாரும் என்ன இருக்கிறோம், இந்த உடன்படிக்கைக்குள்ளே சேர்ந்துருக்கோம். பலினா கிறிஸ்துவினுடைய பலி, ஈடு பலி மூலமாக தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் தேவனோட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பலியில் யாருக்கு பங்கு இருக்குது? நம்மளுக்கு பங்கு இருக்குது. இப்போ நானும் பலி செலுத்தி இந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன் அனுதினமும். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா, பலிகள் மூலமாக உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா மறுபடியும் சொல்கிறோம், இது நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்குள்ளாக இல்லை, மாறாக கிறிஸ்துவின் சட்டத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமாமா, உள்ளே இருக்கிறோமாமா. நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்குள்ளே யாரெல்லாம் உள்ளே போனாங்களோ அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் பின்னாடி இந்த பாடத்தில் பிரதர் என்ன எழுதிட்டு வருவார்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்குள்ளே போனவங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எங்கே, ஆதாமினுடைய தண்டனை தீர்ப்புக்குள்ளே இருந்தாங்க. அவங்கெல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு எங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க, நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்குள்ளே இருந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல. ஆனால் அதிலிருந்து தப்பிச்சாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சாங்க நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்குள்ளே. ஆனால் அங்கேயும் நிறைய ஸ்காலர்ஸ் இருந்தாங்க, அங்கேயும் நிறையா வேத அறிஞர்கள் இருந்தாங்க. ஆனாலும் கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணலை, அறியாததுனால அவங்க அந்த நியாயப்பிரமாண திருச்சட்டத்திற்குள்ளே, அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து அவங்களால என்ன பண்ண முடியல, தப்பிக்க முடியல. அதனால் அவங்க மரணத்துக்குள்ளே தான் போனாங்கன்னு சொல்கிறார். ஆனால் கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ அவங்க தான் பிதாவை தேவனை முதல்ல தரிசித்தாங்க. அடுத்தது தாங்களும் என்னவா மாறினாங்க, அங்கே கிறிஸ்துவினுடைய பின் அடியார்களாக மாறினாங்கிறது தான் அங்கே நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான சட்டம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த அன்பின் சட்டம், அதாவது உடன்படிக்கை. பிரதர் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நியாயப்பிரமாண திருச்சட்டம்ங்கிறது என்னது அப்படின்னா நீதியின் அடிப்படையிலான சட்டம், நீதியின் அடிப்படையிலான சட்டம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வர்ற சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பின் சட்டம். அப்போ இதில் நீதி இருக்காதா அப்படின்னு கேட்டால் இதுவும் நீதி இருக்கும். இருந்தாலும் இது அன்பின் ரீதியில் இருக்கிறதுனால கிறிஸ்துவினுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு அதிகமாக நமக்கு அங்கே கொடுக்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இப்போ இந்த நீதியின் சட்டத்தை நம்ம முதலே வசனம் வாச்சம் பார்த்தீங்களா, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அல்லது இன்னும் இப்படி கூட சொல்லலாம், நியாயப்பிரமாணம், நியாய திருச்சட்டங்கள், நியாயம்னா நீதி, நீதிக்குரிய திருச்சட்டங்களின் நிறைவேறுதல் அன்பே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அன்பு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வசனம் கூட வாசிக்கலாம், யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிக்கலாமா? என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாருங்கள் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டார். ஆனால் அடுத்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. இப்போ நீங்கள் அந்த நான் அப்படிங்கிறவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எந்த நிலைமையில் இருந்தார், எந்த நிலைமையில் இருந்து அன்பு செஞ்சார்? எந்த நிலைமையில இருந்து அன்பு செஞ்சார்? மாம்சம் எந்த நிலை பரிபூர்ண நிலை. ஒரு பூர்ணமான நிலையிலிருந்து பூர்ணமற்ற விழுந்து போன ஜனங்களை அன்பு செஞ்சார். நல்லா கவனிச்சிங்களா? அந்த நிலை இருக்கிற நிலை வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ண ஜீவன்ல இருந்து பரிபூரணம் அற்ற பாவத்துக்குள்ளாக விழுந்து போன மனுஷனை அவர் அன்பு செஞ்சார். இப்போ இதை படித்து பாருங்க, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல அப்படின்னா பரிபூர்ணமான மனுஷன் அவர்
பரிபூர்ணமற்ற நம்மை அன்பு கூர்ந்தது போல இப்போ வசனம் சொல்லுது நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்படின்னா இப்போ நம்ம பரிபூர்ணமாக இருக்கலாம், ஒரு வேளை நீதிமான்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருந்திருக்கலாம், பரிபூர்ணமற்ற நிலைமையிலையோ நீதிமான்களாக இல்லாத நிலைமையிலையோ கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ண எல்லாருமே நீதிமான் நம்ம சொல்ல முடியாது. கான்சன்ட்ரேட் பண்ண எல்லாருமே இப்போ உடன்படிக்கையை நம்ம பண்ணுறோம். இந்த உடன்படிக்கைகளில் நமக்கு தெரியும், ஒருத்தர் அப்பாக்காக உடன்படிக்கை பண்ணியிருப்பார், அண்ணனுக்காக பண்ணியிருப்பார், தம்பிக்காக பண்ணியிருப்பார், அம்மாக்காக பண்ணியிருப்பார், என் குடும்பம் பூரா சத்தியத்துக்குள்ள வந்துருச்சு அதனால் நான் உடன்படிக்கை பண்ணுறேன்னு பண்ணியிருப்பார். இப்போ இவங்களை தேவன் அந்த உடன்படிக்கையை அங்கீகரிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அந்த அங்கீகாரம்ங்கிறது யார்கிட்ட தான் இருக்குன்னா தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பர்சனல் தொடர்பு. கரெக்டாக இல்லைங்க? அந்த பர்சனல் தொடர்பில் அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சபைகளில் நல்லா கவனித்து பாருங்கள், தேவனோட அன்பு செய்கிறதுக்குன்னு வந்துட்டு அன்பு செய்யாமல் நிறைய பேர் இருப்பாங்க. தேவனோட ஏன்னா உங்கள் சித்தம் செய்கிறது தான் இனிமே அப்படின்னு சொல்லி அப்படி தான் உடன்படிக்கையில் நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தை விட்டு உம் சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே நீங்கள் தான்ப்பா எல்லாமே, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்துட்டு பாருங்கள், இங்கே எல்லா சபைகள்லையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் எப்படி இருப்பாங்க. நிறைய பேர், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. தேவனுடைய சித்தம் செய்கிறதே இல்லை, அல்லது தேவனை அன்பு செய்கிறதே இல்லை, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், குரூக்குடு மைண்டாகவே இருப்பாங்க. குரூக்குடு மைண்டுனா என்னங்க? அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்படி பார்க்குறக்காக தேவன் நம்மளை யாரையும் அழைக்கலை. ஏன்னா ஒருவரை ஒருவர் தீர்ப்பு சொல்லாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அடுத்தவங்களை பார்க்குறக்காக தேவன் என்ன பண்ணல, நம்மளை அழைக்கலை. மாறாக தேவனை அன்பு செய்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ தேவனை அன்பு செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்லா கவனித்து பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உடன்படிக்கை எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்குமா? இப்போ உண்மையாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் இப்போ ஒரு வேளை என்னையவே வச்சுக்கங்களேன், நான் உண்மையாலுமே தேவனை என்னுடைய உடன்படிக்கை உண்மையாலுமே இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? தேவனிடத்தில் அதிகமாக நான் அன்பு செய்வேன், அவர் எனக்கு பரிசுத்தாவி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் கான்செப்ட். பரிசுத்தாவி எங்கிட்ட இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? எனக்குள்ள பரிசுத்தாவினுடைய கனிகள் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் துர்க்கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ளே காணப்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா முதல் நாள் அந்த அழுகின ஸ்மெல் லைட்டாக வரும். நாளாக நாளாக அழுகின ஸ்மெல் ஜாஸ்தியாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இவர் பக்கத்தில் போனாலே மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக இருக்குன்னா யாராவது போவாங்களா? யாராவது போக மாட்டாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை இப்போ ஆவிக்குரிய கிரியைகள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஈர்க்கப்படுவாங்களா இல்லைங்களா? பரவாயில்லைங்க, அந்த சகோதரர் சொன்னால் கொஞ்சம் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாரு, நம்ம அவர்கிட்ட போவோமா இல்லைங்க? அவரிடத்துல கிட்ட நெருங்கி சேர்றதுக்கு விரும்புவோமா இல்லைங்க? ஏன்னா அவர் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய கனிகளை அவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்னா, இப்போ நான் ஒருவேளை பரிபூர்ண ஜீவியாக இல்லாத இருக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு? அன்பு செய்து என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார். இப்போ நான் நீதிமான் நிலைமையில் ஒரு பரிபூர்ண நிலைமையில் நான் இருந்தேன்னா நான் இப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களை, அவங்க பரிபூர்ணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் என்ன பண்ணி ஆகணும்? அன்பு செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணுங்கிறது தான் பிதாவாகி தேவனை அன்பு செய்யும் போது அவர்கிட்ட காட்டக்கூடிய அன்பை தான் இப்போ மற்றவர்கள்ட்டையும் அங்கே காட்டணுங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நைட்டு பூரா என்ன பண்ணுவாருங்க? அப்பா பரிசுத்தாவி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட என்ன பண்ணுவாருங்க? அதிகமாக தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பார், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். இதுதான் அவருடைய வேலை. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்துருச்சுன்னா சகோதரர்கள் மேலையெல்லாம் என்ன பண்ணுவாருங்க? இப்போ இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? தேவன்கிட்ட காட்ட அன்புக்கும் சகோதரர்கள்ட்ட காட்டின அன்புக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் காமிச்சாரா? ஒரே அன்பு தான். தேவன்கிட்ட எந்த அளவுக்கு அன்பை காமிச்சாரோ, ஏன்னா வசனம் சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்தவர்களில் அப்படின்னா அங்கே கிறிஸ்து ஜெபம் பண்ணதை பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு தந்தீங்கிறது. நீங்கள் தான் எனக்கு இவர்களை சீஷர்களாக கொடுத்தீங்க, சகோதரர்களாக கொடுத்தீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வர்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா இப்போ இந்த கற்பனைப்படி நாம் மற்றவர்கள் மேலே எந்த மாதிரி அன்பாக இருக்கணும்? கிறிஸ்து
அந்த பரிபூர்ண ஜீவன்லேருந்து பரிபூர்ணம் இல்லாத ஜீவனை எந்த அளவுக்கு கீழே இருந்தாலும் நம்மளை விட மோசமான நிலைமையில் இருந்தாலும் அவர் பரவாயில்லைன்னு கூப்பிட்டு வச்சு அன்பு செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாமும் என்ன பண்ணுமாமா, நமக்கு கீழேன்னு சொல்ல முடியாது, மேலேன்னு சொல்ல முடியாது. நம்முடைய சகோதரர்கள் எல்லாரையுமே, ஏன்னா நம்ம யாரையுமே பாகுபாடு பார்க்க முடியாது, தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்படின்னா எல்லாரையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா அன்பு செய்யணும். எப்படிப்பட்ட அன்பு? பாடத்தில் முதலே சொன்னது மாதிரி பிதாவாய தேவனை எந்த அளவுக்கு நேசிக்க 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 அந்த ஒரு நேசம், அந்த ஒரு இரக்கம், அதுதான் இன்னைக்கு மற்றவர்கள் மேலே காட்டப்படணும். இது இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா, கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சீஷர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவர். இப்படிதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்போ அங்கே கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா இரக்கத்தை நம்மளுக்காக காட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த இரக்கத்தை யார் காட்ட வேண்டியவங்களா இருக்கும்? நம்ம காட்ட வேண்டியவங்களா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிங்க லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைப்பட கிடையாது, அவைகளின்படி செய்கிறவன் எவன் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். பாருங்க, இப்ப இங்க நீதியினுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாண கட்டளைகள், அதைய கை கொண்டால் அவைகளால் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இன்னும் கூட நீங்க வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 10:5. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தின் நீதியை குறித்தும் இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளில் பிழைப்பான் என்று எழுதுகிறான். பாருங்க, நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து அப்படின்னு சொல்ற. அப்ப நியாய பிரமாணம் செஞ்சா, அது கீழ்ப்படிஞ்சா அது ஒரு நீதி உண்டாகும், அதன் மூலமா அந்த மனுஷன் பிழைப்பான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே எழுதியிருக்காரு. இன்னும் கூட நீங்க லூக்கா 10:28 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படி செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாருங்க, அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நீ செஞ்சீனா பிழைப்பாய்ன்னு சொல்லி இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. சரி வேறு, அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணுமானா இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அப்ப இன்னைக்கு இந்த அன்பின் கட்டளைக்குள்ள நியாயப்பிரமாணம் முழுவதும் அங்க நிறைவேறுதலுக்குள்ள வர்றதுனால கண்டிப்பாக நம்ம அன்பின் கட்டளைக்குள்ள அதை செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த நியாயப்பிரமாணமும் நமக்குள்ளே நிறைவேறுங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தில் அங்கே சொல்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னு கேட்டோம்னா இன்னைக்கு இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள நம்ம இல்லை, அதன் கீழே இல்லை, ஆனால் அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வரும்போது இந்த நியாயப்பிரமாணமும் கடைப்பிடிச்ச மாதிரி ஆகுதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு யூதர்கள் அதுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. மரித்த நிலைமைனா என்ன சொல்லலாம்னா அதை செய்கிறவனோ பிழைப்பான், ஆனால் அங்கே செய்யாததுனால எல்லாரும் ஒரு மரிச்ச நிலைமையாக தான் இருக்கு, அதன் மூலமாக மரிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து மூலமாக அவங்க கிடைச்ச வாய்ப்பை இழந்ததுனால இன்னும் அந்த ஒரு மரண நிலைமைக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்து மூலமாக பிழைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கிறிஸ்து மூலமாக பிழைக்கக்கூடிய இந்த வாய்ப்பில் இன்றைக்கி அவங்க மிஸ் பண்ண மாதிரி நம்ம மிஸ் பண்ணாமல் நாம் இப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டோம்னா தப்பிக்கணும். எங்கிருந்து தப்பிக்கணும்? மரணத்துலேருந்து தப்பிக்கணும். ஆனால் ஜீவனுக்குள்ளாகணும். என்ன ஜீவனுக்குள்ளாகணும்? இந்த பூமிக்குரிய ஜீவன். ஏன்னா நீங்கள் இப்போ இதுவரை நீங்கள் 3 வசனங்கள் வாசிங்க. இந்த 3 வசனங்களுமே பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான்னு எழுதியிருக்குது. இந்த பிழைப்பான்ங்கிற விஷயம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய பிழைத்தல் பற்றி இங்கே பேசலை, மாம்சத்துக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய ஒரு பிழைத்தல் பற்றி தான் அங்கே பேசப்பட்டிருக்கு. அதாவது அழியாமை ஜீவனை பற்றி பேசலை, மாறாக மாம்சத்துக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய பிழைத்தல் பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா அதை பற்றி இந்த உலக ஜனங்கள் தான் கவலைப்படணும், நம்ம இல்லை. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பிழைத்தலுக்குள்ளே போக போகிறோம்னா அழியாமை ஜீவன். அந்த அழியாமை ஜீவனுக்குரிய அந்த பிழைத்தலை கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் இரக்கத்தின் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு வர்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, இப்ப புது சிருஷ்டிக்குள்ள
என்ன இல்லையாமா, பழையவைகள் ஒளிந்து போய். எது பழசு, எது பழசு, எது புதுசு? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு சொன்னா பழையவைகள். பழையவைகள்னு சொல்லும்போது பிரதர் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு திங்ஸ், ஓல்டு திங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கே சொல்கிறேன், ஆர் பாஸ்ட் அவே அப்படின்னு இங்கிலீஷில் வருது. அப்போ ஓல்டு திங்ஸ்னால் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் அங்கே நிறைவேறுதலுக்குள்ளே போய் அல்லது கடந்து போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம யாருமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு இல்லை. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயினா இப்போ அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்த, அன்பின் சட்டத்துக்குள்ளே வந்த நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி போகுது. என்ன மாதிரி போகுதுன்னா, பிதாவாகிய தேவனை அன்பு செய்ய தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்குள்ளே கடந்து போக முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இது ஒரு எப்படி சொல்லலாம்னா பலியிலான உடன்படிக்கைன்னு சொல்கிறார். அன்பின் உடன்படிக்கைன்னு சொல்லலாம், பலியிலான உடன்படிக்கை. அன்பின் உடன்படிக்கைன்னு சொன்னால் கிறிஸ்து நம்ம காட்டின அன்புன்னு சொல்லலாம். பலின்னு சொல்லும்போது கிறிஸ்து நம்ம காட்டின அந்த கிறிஸ்து செலுத்தின பலி அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டோம்னா, இரக்கம். நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்ன பார்த்தோம், இரக்கத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். அப்போ இந்த இரக்கம் அப்படின்னு சொன்னால் இப்போ கிறிஸ்து நமக்கு காட்டின இரக்கம் மற்றும் பிதாவாகிய தேவன் நமக்கு காட்டின இரக்கம். அப்போ இந்த இரக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் காட்டின இரக்கத்தினால தான் இன்றைக்கி தைரியமாக அவரை பற்றி பேச முடியும். ஒருவேளை நான் ஏதாவது இந்த பேசிகிட்டு இருக்கும்போது தவறாக ஏதாவது சொல்லிட்டேன்னா கூட அவர் காட்டின இரக்கத்தினால தான் நான் இன்றைக்கி என்ன பண்ண முடியுது, தைரியமாக நிற்க முடியுது. பேசக்கூடிய வார்த்தைகளில் ஏதாவது தவறாக நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தேவன் அடிச்சிட்டாருன்னா, இரக்கம் இல்லாமல் என்னை அடிச்சிட்டாருன்னா என்ன ஆகும், அப்போவே நான் இறந்துருவேன். பாருங்கள், அப்போ அந்த இரக்கத்தின் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம சகாயம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 16வது வசனம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கிடவும். பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் இரக்கத்தை பெறவும். ஏன்னா தேவன் நமக்கு அதிகமான இரக்கத்தை பொழிஞ்சிருக்கிறாரு. அந்த இரக்கத்தை இன்னும் பெற்றுக்கொள்றதுக்கும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம். அப்போ கிருபை, அவருடைய இரக்கம், அதை நம்ம அடையிறதுக்கும் அங்கே கிருபாசன தண்டையிலே தைரியமாக நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் அங்கே வசனங்கள் சொல்லுது. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தேவன் நமக்கு 3 விஷயங்களை இந்த இரக்கத்தின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். தேவன் நமக்கு 3 விஷயங்களை இந்த இரக்கத்தின் மூலமாக தான், தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக தான் நமக்கு நடந்திருக்கு. முதலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இந்த இரக்கம் மூலமாக தான் இந்த நீதியின் கட்டளைகளுக்கு மேலான அன்பின் கட்டளைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் முதல் விஷயம். நீதியின் கட்டளையில் மாட்டியிருந்தோம்னா நம்மளும் இஸ்ரேல் ஜனங்கள் போல் அங்கே மறிச்சிருப்போம். ஆனால் அன்பின் கட்டளைகளுக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பிழைச்சிருக்கிறோம். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பின் கட்டளைகளுக்குள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த அழியாமை, கனம், மகிமை, இது 3ஐயும் பெறுவதற்கு தேவன் அந்த கிருபை தான் வேலை செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது விஷயம் கிருபை மூலமாக தான் நீதியின் கட்டளைகள்லேருந்து நம்ம எங்கே வந்துட்டோம், அன்பின் கட்டளைகளுக்குள்ளே வந்தோம். தேவனுடைய கிருபை மூலமாக தான் ரெண்டாவது அவருடைய கனம், மகிமை, அழியாமையை நம்ம பெறப்போகிறோம். மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் இப்போ எப்படி இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் அழுக்கான கந்தைகளாக. அப்படின்னா நம்முடைய அப்பரிபூர்ணங்கள், இந்த அப்பரிபூர்ணங்களை மூடுவதற்கு கிறிஸ்துவினுடைய நீதி அப்படிங்கிற அந்த சால்வை தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுதுங்க, மூடுது. இந்த 3 விஷயங்களும் எதன் மூலமாக தான் கிடைக்குதுன்னா, தேவனுடைய கிருபை அல்லது இரக்கத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது விஷயம் எது கிடைக்குதுன்னு கேட்டோம்னா, நம்ம நீதிக்குரிய கட்டளைகளுக்குள்ளே உள்ளே இருந்திருந்தோம்னா நம்மளும் மாட்டி இறந்துருப்போம் யூதர்கள் போல். ஆனால் இன்றைக்கி அன்பின் கட்டளைகளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், அதனால தான் இன்றைக்கி நம்ம பிழைச்சிருக்கிறோம். அப்படின்னா அது காரணம் தேவனுடைய தயவு, இரக்கம், கிருபை. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லலாம்னா, கிறிஸ்து நமக்காக இன்றைக்கி தயாராக வச்சுருக்காரு பார்த்தீங்களா, கனம், மகிமை, அழியாமை. இது நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, யாருக்குமே கிடைக்காத விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது காரணம் என்ன, தேவனுடைய இரக்கம், கிருபை. மூன்றாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தைரியமாக தேவனத்தில் போய் பலி செலுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது, கிறிஸ்துவினுடைய
நீதி, அந்த அது நீதியின் வஸ்திரம் தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுதுங்க, தேவன் முன்பாக பலி செலுத்தும்படியாக நம்மளை தேவன் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு கொடுக்கும். எப்படி பிரதர் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்டோம்னா, பிரதர் என்ன எழுதுறான்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இப்போ ஒரு வேலை இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலைக்கு கூலி வந்து இன்றைக்கி எவ்வளோங்க, 500 ரூபா. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா $5 போட்டிருக்காங்க, 500 ரூபா. இப்போ நான் 500 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்க. 5 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக நான் 1 ரூபா மட்டும் இது 100 ரூபா மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும்? போதும், நீங்கள் செஞ்ச வேலைக்கு 100 ரூபா தான் போதும். நம்ம பேசுனது என்னது, உடன்படிக்கை என்ன, அக்ரிமெண்ட் என்ன, 500 ரூபா தர்றேன்னு பேசிட்டு கடைசியில் இந்த சின்ன வேலைக்கு நீங்கள் என்ன இன்றைக்கி பூரா செய்வேன்னு சொன்னீங்க, ஆனால் 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டிங்க, இல்லை கடன்னு முடிச்சிட்டிங்க. நீங்கள் அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ தான் தர முடியும், 100 ரூபா தர்றேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த சேர் நீங்கள் செய்யணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகணும், 1 நாள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் தான் பேசுனீங்க. 1 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் பேசுனீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தரணும், 500 ரூபா தரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய சர்வீஸ்னாலேயோ இல்லை உங்களுடைய திறமையினாலேயோ கட்டன்னு வேலையை முடிச்சு கொடுத்தீங்க. எவ்வளோ நேரத்தில் செஞ்சுட்டீங்க, மதியத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க. இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ தான் சம்பளம் கொடுக்கணும், 500 பேசியிருக்கிறேன். ஆனால் நான் இப்போ 100 ரூபா மட்டும் கொடுத்தா புரியுதே இல்லைங்க? அப்போ இது தவறு. அப்படின்னா இங்கே இதே மாதிரி தான் நீதியுமாம். நீதி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் எல்லா கிரியைகளையும் முடிச்சாதான் நீங்கள் பிழைக்க முடியும். நியாயப்பிரமாணத்தின் எல்லா கிரியைகளையும் முடிச்சாதான் நீங்கள் பிழைக்க முடியும். ஆனால் அன்பின் சட்டம் அப்படி கிடையாது. அது எப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கணக்கில் கொள்ளப்படும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், தேவனுக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் அங்கே தேவனுக்கு எப்படி இருக்கும், கன்சிடர் ஆகும். நல்லா கவனிச்சு பாருங்கள். நியாயப்பிரமாணத்தில் 100% நீங்கள் முடித்தாதான் நீங்கள் எங்கே போக முடியும், பிழைக்க முடியும். ஆனால் அன்பின் பிரமாணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 35 மார்க் எடுத்துட்டாலே ஒரு வேளை பாஸ். புரியுதா இல்லைங்களா? 100 எடுத்தா பாஸுங்கிறது நீதிக்குரிய பிரமாணம். ஆனால் இங்கே 35 இல்லை 50 எடுத்தாலே பாஸ்ன்னு சொன்னால் அது வந்து அன்பின் பிரமாணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அதைத்தான் சொல்கிறோட அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னா 100% ஜெயம் கொள்ள யாருனாலையும் முடியாது. ஏன்னா நம்மளாம் அப்பரிபூர்ணர்கள், பரிபூர்ணம் அற்றவர்கள். நம்மளால் 100% முடியலைனாலும் அவர் ஒரு கணக்கு வச்சுருக்கார். பரவாயில்லப்பா, இந்த அளவு எனக்காக இவர் ஓடி இருக்கிறாரே, அவங்கள நான் என்ன பண்ணுறேன், மகிமைக்குள்ளே நான் கூட்டி சேர்க்கிறேங்கிறது தான் இந்த இரக்கத்தின் மூலமாக கிடைச்ச இந்த அன்பின் கட்டளைகளுக்குள்ளே வர்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, புது சிருஷ்டிகள் நீதியின் பிரமாணத்துக்குள்ளே போயிருந்தீங்கன்னா நம்மளால் அதை முழுசாக நிறைவேற்றி முடிக்கிறது கஷ்டம். அப்போ அன்பின் பிரமாணத்துக்குள்ளே, இல்லை பிரதர் நான் நீதியின் பிரமாணத்தை கண்டிப்பாக நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் கிடைக்கும். பூமிக்குரிய வாழ்க்கையை என்ன சொல்லலாம், நித்திய ஜீவன். ஆனால் இந்த அன்பின் கட்டளைகளுக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி வந்திருக்கிறதுனால நீங்கள் அழியாமை ஜீவனுக்குள்ளே கடந்து போகலாம். சரி பிரதர், இப்போ நான் ஒரு வேளை இந்த அன்பின் கட்டளைகளுக்குள்ளே நானும் வந்திருக்கிறேன், நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோம்னா, பிதாவாய் தேவனை அன்பு செய்கிறேன். இந்த மாதிரி அன்பு செய்கிறவங்கள தான் நீங்கள் என்ன சொன்னீங்க, அழியாமை ஜீவன் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த திரள் கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இவங்களும் அதே மைண்டில் தான் வர்றாங்க. இவங்களும் கனமகிமைக்குரிய அதுக்குரிய அந்த சட்டங்களை தான் இவங்களும் கீழ்ப்படுகிறாங்க. மைண்டில் தேவனுக்குரிய அன்பை அவங்களும் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்கள் தேவன்கிட்ட அன்பு செய்கிறேன்னு வாயளவில் சொன்னால் மட்டும் போதுமா? அன்பு செய்கிறேன்னு நம்ம காமிக்கணும். ஒரு வேளை காலையில் எழுந்திரிச்சு முழுதும் ஜெபம் பண்ணுறாரு, அப்போ தேவன்கிட்ட எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்கிறோமோ அதுக்குரிய கிரியைகள் நம்ம காட்டாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்? அது கூட நம்ம திரள் கூட்ட வகுப்பாராக மாறுறதுக்கு வாய்ப்பாகும். ஏன்னா சத்தியம் கேட்டவங்க தான் இவங்களும், தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணவங்க தான், தேவனத்தில் அன்பு செலுத்தினவங்க தான், இவங்களும் புது சிருஷ்டியை வளர்த்துனவங்க தான். ஆனால் கிரியைகள் இல்லைங்கும் போது, நான் தேவனை அன்பு செய்கிறேன்னு பேருக்கு மட்டும் சொன்னால் பத்தாது, அதுக்குரிய கிரியைகள் எனக்குள்ளே காட்டலைன்னா
ஒருவேளை இவங்க தான் திருள் கூட்ட வகுப்பாராக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு இரக்கத்துக்கு கீழானவர்கள் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தேவனுடைய இரக்கத்துக்கு கீழே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் தப்பிச்சு இன்னைக்கு கனமகிமை அழியாமைக்காக நம்ம காத்திருக்கிறோம், இன்னைக்கு பலி செலுத்துகிறோம், நம்ம நீதியின் கட்டளைகளுக்கு இல்லாமல் அன்பின் கட்டளைகளுக்குள்ளே நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது எல்லாம் தேவனுடைய கிருபையினால தான் இன்னைக்கு நம்ம பிழைச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த கிருபையை நம்ம விருதாவாய் விட்டு விடாதபடிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர தேவன் தாமே நம்மை கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையை கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஆமென்.